ரியல்மிலேருந்து 13 ப்ரோ மற்றும் 13 ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற ரெண்டு புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் வந்து எப்படி இருக்குது, மேலும் போன வருடம் லான்ச் பண்ண ரியல்மியோட 12 ப்ரோ மற்றும் 12 ப்ரோ ப்ளஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இல்லை என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து கிளாஸ் மற்றும் லெதர் பேக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. ஃப்ரேம் சைடாக பிளாஸ்டிக் தான். போன வாரம் லான்ச் பண்ண ரியல்மியோட 12 ப்ரோ ப்ளஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஒரு லைன் மாதிரியாக வந்து ஒரு பேட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் அந்த லைன்லாம் இல்லை. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடில் உள்ள டிஸ்பிளே பற்றி பேசுவோம். இந்த ரெண்டு ஃபோன்லேயும் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெஸ்ட் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட், 240 ஹெட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், 2000 ஹெட்ஸ்க்கான இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங், 2160 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிம்மிங் சப்போர்ட், 100% DCI P3 கலர் காமோட் சப்போர்ட், 2000 நிட்ஸையும் பீக் பிரைட்னஸ் போகுது. இது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே எட்ஜஸ்லாம் வந்து சைடில் கர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மற்றபடி டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோல்ட் கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ டிஸ்பிளேனோட நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ரெண்டு ஃபோன்லையும் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 7s Gen 2 அப்படிங்கிற 4 நானோமீட்டர் ப்ராசஸர் பயன்படுத்துறாங்க. நமக்கு போன வருடம் லான்ச் பண்ண ரியல்மியோட 12 ப்ரோ ப்ளஸ்லையும் இதே சிப் செட் தான் கொடுத்துருந்தாங்க. அதாவது சிப் செட்டில் எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணல. அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான கொஞ்சம் நல்ல சிப் செட் கொடுத்துருக்கலாம். ஆனால் இந்த வருடமும் போன வருடம் பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராசஸர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸருக்கு 60,000 கிடைக்குது. 100க்கு 47 மார்க் கொடுக்குறாங்க. இது ஒரு பி கிரேட் சிப் செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் வரையும் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ் 1-2 கேம்ஸ் விளையாடலாமே தவிர மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து அந்தளவுக்கு பிளேபிளாக இருக்காது. குறிப்பாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஹை செட்டிங்ஸில் வச்சு விளையாடும்போது கண்டிப்பாக கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறது கஷ்டப்பட தான் செய்யும். ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த சிப் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து இல்லை. இது ரியல்மி வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஆனால் கெட்டது நல்ல விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ரியல்மியோட 12 ப்ரோவில் போன வருடம் ஸ்னாப்டிராகன் 16 அப்படிங்கிற சிப்செட் பயன்படுத்தியிருந்தாங்க. இந்த இடம் வந்து ரெண்டு ஃபோனுக்குமே ஒரே சிப்செட், அதாவது ஸ்னாப்டிராகனோட 7s Gen 2 பயன்படுத்துகிறாங்க. இது ஒரே ஒரு அப்கிரேட். அதாவது நமக்கு இந்த லோயர் வெர்ஷனில் சிப் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு வந்து டாப் எண்ட், அதாவது ரியல்மியோட 13 ப்ரோ ப்ளஸில் வந்து நமக்கு எந்த ஒரு அப்கிரேடும் நடக்கலை. இது போக இந்த ஃபோனில் வந்து ஒரு 9 லேயருக்கான VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. அது மூலமாக ஹீட்டிங் அந்த அளவுக்கு ஃபோனில் இருக்கான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்மியோட 13 ப்ரோவில் 8GB RAM வித் 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷனில் இந்த ஃபோன் வருது. ரியல்மியோட 13 ப்ரோ ப்ளஸ் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷனில் வருது. ஸோ இந்த 13 ப்ரோ ப்ளஸில் நமக்கு 128GB ஸ்டோரேஜ் கிடையாது. மற்றபடி ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ரேம் வெர்ஷன் LPDDR4 RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஓரளவு ஓகே தான். மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் இந்த ஃபோனில் டியூல் சிம் வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபோனுக்கு 2 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பிரைஸ் பாயிண்ட் ஒரு 30,000 செக்மெண்ட் வரும்போது 3 வருடத்துக்கான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து முதல்ல ரியல்மியோட 13 ப்ரோவோட கேமரா பற்றி பார்க்கலாம். மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT-600 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. f1.88 அப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. ஸோ ரியல்மியோட 13 ப்ரோவில் நமக்கு 2 கேமரா தான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மியோட 13 ப்ரோ ப்ளஸ் தான் போகணும். காரணம் இந்த ஃபோனில் கேமராஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மொதல் கேமரா ஒரு சோனியோட 50 மெகாபிக்சலுக்கான LYT-701 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.88 அப்பர்ச்சரில் வருது. கேமராவோட சென்சர் சைஸை பொறுத்தவரை இது 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. மேலும் ஆப்டிகல் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அப்பர்ச்சரில் வருது. இந்த ரெண்டாவது கேமரா ரியல்மியோட 13 ப்ரோ பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான். மூணாவதாக 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட LYT-600 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துறாங்க. இது ஒரு பெரிஸ்கோப் கேமராவா வருது. அதாவது 3x வரையும் ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. 6x வரையும் இன் சென்சார் ஜூமும் மேலும் 120x வரையும் நமக்கு வந்து டிஜிட்டல் ஜூமும் பண்ண முடியும். இந்த கேமரா f2.45 அப்பர்ச்சரில் வருது. ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இந்த மொதல் கேமரா சோனியோட LYT-701 அப்படிங்கிற சென்சார் வேற ஒன்றும் கிடையாது. Sony IMX 890 அப்படிங்கிற சென்சாரோட ரீபிராண்ட் தான். ஸோ பேர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு. மற்றபடியாக சென்சார் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக
நல்லா இருக்கும். காரணம் வந்து போன வருடமே நமக்கு வந்து இந்த ஃபோனை பார்த்தோம். Realme 12 Pro Plusலயே ஃபோட்டோஸ் நல்லா வந்துச்சு. இது போய் இந்த கேமரால AI அல்ட்ரா கிளாரிட்டி மோட் அப்படிங்கிற ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. அது மூலமா ரெசல்யூஷன் கம்மியா இருக்கிற ஃபோட்டோஸ்ல வந்து ரெசல்யூஷன் கூட்டி தர முடியும். குறிப்பா சொல்லணும் கேட்டீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து பிளர்ரா இருக்குன்னா அதை வந்து இன்னும் நல்லா ஷார்ப் பண்ணி தரும். அது போக AI ஸ்மார்ட் ரிமூவல் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. அதாவது ஆப்ஜெக்ட் ரிமூவல் மாதிரியான ஃபீச்சர் தான் இது. அதாவது ஃபோட்டோஸ் தேவையில்லாத சப்ஜெக்ட் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது போக AI குரூப் என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கு. குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நமக்கு ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இது போக AI ஆடியோ ஜூம் ஃபீச்சரும் இருக்கு. அதை ஜூம் பண்ண வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ஆடியோ வந்து பக்கத்துல கேட்குற மாதிரியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். Happy birthday to you. இதமே பல விதமான ஃபீச்சர்ஸ் இந்த கேமரால கொடுக்குறாங்க. மற்றபடி ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது ஒரு சோனி சென்சார் தான். இது f2.45 அப்பர்ச்சர்ல வருது. ஸோ கேமராஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அதாவது ரியல்மியோட 13 Pro Plus வாங்கினீங்கன்னா கேமராஸ் பெட்டராக இருக்கும். ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுபோல் USB Type C ஆடியோ தான் தராங்க. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி அட்மோஸ் சப்போர்ட் தராங்க. ஹையர்ஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஆடியோஸ் வந்து நல்லாவே இருக்கும் இந்த ஃபோனில். இது போக IP65க்கான ரேட்டிங் இருக்கு. அதனால ஆக்சிடென்ட்டாக தண்ணி பட்டாலும் எந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது. அடுத்ததாக நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SA/NSA சப்போர்ட் தராங்க. SCAல 9 பேண்ட்ஸும் NSAல வந்து நமக்கு 4 பேண்ட்ஸும் தராங்க. ஸோ நல்ல ஒரு 5G பேண்ட்ஸ் இதில் கிடைக்குது. அதுபோல் டூயல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.2 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதாவது Realme 12 மற்றும் 12 Proல 5000 mAh தான் கொடுத்துருந்தாங்க. இதில் 5200 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் வித்தியாசம் வருது. அது மாதிரி பார்க்கும்போது Realmeயோட 13 Pro Plus வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. அதாவது போன வருடம் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல சார்ஜிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த Realmeயோட 13 Pro Plus வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு 0 to 50% சார்ஜ் 19 நிமிஷத்துலையும், அதே 100% சார்ஜ் 49 நிமிஷத்துலையும் எட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி Realmeயோட 13 Pro வாங்கினீங்கன்னா அதில் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கு. கலர்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து Realmeயோட 13 Pro பொறுத்தவரையும் நமக்கு வந்து மோனட் கோல்டு, எமரால்ட் கிரீன், மோனட் பர்பிள் அப்படிங்கிற 3 கலர்ஸாக வருது. அது Realmeயோட 13 Pro Plus எடுத்துட்டீங்கன்னா மோனட் கோல்டு மற்றும் எமரால்ட் கிரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இந்த எமரால்ட் கிரீன் அப்படிங்கிற வெர்ஷன் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷ் வரும். மற்றபடி மோனட் கோல்டு, மோனட் பர்பிள் எடுத்தீங்கன்னா அது வந்து AG கிளாஸ் பேக் வந்து ஃபோனோட பேக் சைடில் கொடுக்குறாங்க. கடைசியாக இந்த 2 ஃபோனோட பிரைசிங்கை பற்றி பார்க்கலாம். Realmeயோட 13 Pro 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 26999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 28999க்கும், அதே 12GB RAM with 512GB ஸ்டோரேஜ் விலை 31999 அப்படிங்கிற பிரைசிங் கொடுக்குறாங்க. அதே Realmeயோட 13 Pro Plus ஓட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 32999க்கும், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 34999க்கும், அதே 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் விலை 36999 அப்படிங்கிற விலையில கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த 2 ஃபோனில் Realmeயோட 13 Pro Plus கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் சிப்செட் கண்டிப்பாக நெகட்டிவ் சொல்லலாம். கேமரா மட்டும் எனக்கு போதும். அதாவது கேமரா மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட். மற்றபடி ஆப்ஸ் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், கேம்ஸ் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி எனக்கு கேமரா மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த ஃபோன் வாங்கலாமே தவிர கேமரா, டிஸ்பிளே, பேட்டரி மாதிரியான விஷயங்களை தவிர்த்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த Realmeயோட 13 Pro மற்றும் 13 Pro Plus பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்தியாவுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.